அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் இப்போ தான் வந்து ஒரு வாரமாக வீடியோ அப்லோடு பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா செங்கப்பாடியில் ஒரு வீடியோ 2 வீடியோ ஷூட் பண்ணி அப்லோடு பண்ணியிருப்போம். ஒரு பெரியவர் வந்து அந்த காட்டில் நம்ம ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணோம். இப்போ அதே காட்டு பகுதி தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த காடு பார்த்திங்கன்னா சும்மா ஆடு மாடு மேய்க்கிற இடமா தேங்கல் முனியப்பன் கோயில் அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அவுட்டரில் கூட்டிகிட்டு போய் சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இல்லை ஏற்கனவே நம்மளையே இவனுங்க கொல்ல பார்த்தானுங்க, இனியும் வந்து நம்மளை கொல்லாமல் இருக்க மாட்டானுங்க அப்படின்னு அந்த கோவத்தில் 5 பேர்த்தையும் சுட்டு ஆற்றுல கொண்டு போய் வெட்டி எரிஞ்சிட்டாங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த பார்ட்டு அப்லோடு பண்ணுறேன். இது அந்த காட்டுடைய பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10-20 யானைங்க வந்திருக்கு. வந்து ஆற்றுக்கு தண்ணி குடிக்க வந்துட்டு இங்கே போகிறதுக்கு யாரையும் விடலை. நம்ம நண்பன் தான் இந்த இடத்தெல்லாம் காமிச்சு கொடுத்தான். இந்த வீடியோ எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரு அரை மணி நேரத்து வீடியோ. இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காடு எப்படி இருக்குன்னு. வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காட்டை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எல்லா மரங்கள் எல்லாம் எப்படி உடச்சி போட்டு போயிருக்குன்னு. அதிகமாக பார்த்தீங்கன்னா அது ஊஞ்ச மரம் தான் அதிகமாக சாப்பிடும். இங்கெல்லாம் ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க விறகு உடைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கீழே காட்டுக்கு கிராம பகுதி, இதை ஒட்டி இருக்கிறது மலைப்பகுதி. இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானை உடைச்சது. ஒரு 10-20 யானைங்க வந்து இந்த அடிக்கடி இங்கே தண்ணி இப்போ தேங்கி நிற்கிறதுனால இந்த வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். பார்க்குறதே பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மரங்கள் அதிகமாக இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு ஓடை தான் என்ட்ரன்ஸ் பண்ணி போகிறேன். ஏன்னா அதிகமாக அந்த ஓடையில் தான் இந்த யானைங்க வந்து நிற்கும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் அந்த யானைங்க இங்கேருந்து கிளம்பிருச்சு அப்படிங்கிறாங்க. அது எங்கே போச்சுன்னு சரியாக நமக்குலாம் தெரியாது. இருந்தாலும் இந்த காடு எப்படின்னு பாருங்கள். 5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து சொட்டைக்காட்டில் வச்சு சுட்டுருக்காரு. ஏன்னா ஓடுனா கூட தூரமாக இருந்து கூட சுட்டுப்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சுட்டா அப்படியே என்னென்னு தெரில. எவ்வளோ பெரிய சம்பவம் பார்த்தீங்களா? நம்ம தலைவன் பயங்கரமான லெவல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மினி பொங்கல் பார்க்காத நண்பர்கள் வந்து கீழே அந்த வீடியோ கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ மழை லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. மழை வர மோடம் போட்டிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. மேகம் மேலே பார்த்திங்கன்னா கருங்கும்முன்னுக்கிறதுக்கு உள்ளே காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ சரியாக ஒரு 5:45 ஆக போகுது. அதனால தான் இப்படி ஒரு இந்த மாதிரி கிளைமேட்டில் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஏன்னா அதிகமாக இந்த மாதிரி டைமில் தான் வந்து காட்டு விலங்கையும் பார்க்கலாம். ஆல்ரெடி ஏதோ வந்துட்டு போயிருக்கு. காட்டு பண்ணிக்கு தான் அதிகமாக வந்துட்டு போயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த யானைங்க பார்த்திங்கன்னா ஊஞ்ச மரத்தை அதிகமாக உடச்சி அந்த லைனில் சாப்பிட்டு போயிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் அந்த காடு அவரை உட்கார வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காஞ்சு போயிருந்துச்சுங்க. வெறும் செடி இந்த குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செடி பச்சைலாம் விழுந்து தலை முளைச்சி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. எப்படி இது பாருங்க, செம பிளேஸ் இல்லை? எப்படி தான் நம்ம காட்டு ராஜா வீரப்பன் 36 வருஷம் அந்த காட்டில் எப்படி இருந்திருக்காரு. பயங்கரமாக இருக்குல்ல? செம பிளேஸுங்க. இந்த ஏரியா மொத்தமாக ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. அங்கே இருக்கிற கிராம மக்களை கேட்டோம்னா வீரப்பனுக்காக அவ்வளோவா சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பக்கமும் நான் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவரால் நமக்கு எவ்வளோ பாதிப்பு வரும், அது மாதிரி தான். எப்படி இது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதனால தான் அந்த ஊர் மக்கள் வந்து வீரப்பனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதில்ல, சப்போர்ட் பண்ணி பேசுகிறதில்ல. டிஎஃப்ஓ சீனிவாசனை பற்றி கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்லேருந்து எல்லோரும் வந்து ஊரை விட்டு வெளியில் போனதுனால ரிட்டன் பார்த்திங்கன்னா டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த கிராமத்தில் மீண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
ரிட்டன் கொண்டாந்து அந்த ஊரில் குடி அமர்த்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஊர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்த ஊரை வந்து ஒரு லைனாக போட்டு ரோடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க. இது உண்மையான்னு தெரில. ஆனால் அந்த கிராம மக்கள் வந்து இதை தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் கோயில் கட்டி கொடுத்ததாகட்டும், அங்கே இருக்கிற டேமை வந்து சரி பண்ணி கொடுத்ததாகட்டும், இப்படி நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இத்தனையும் பண்ணியிருக்காரு. சரி, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராமத்துக்கு ஏதோ நல்லது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காப்புல. அந்த ஊரில் இருந்தவங்களாம் அடித்து துரத்துறதுக்கு முக்கிய காரணமே அதிரடி படைக்கும் வீரப்பனுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு போர் தான். வீரப்பனை காட்டி கொடுன்னு சொல்லி ஒரு பக்கம், வீரப்பன் அவர்கள் என்னை காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களை கொல்லுவேன்னு சொல்லி இன்னொரு பக்கம். ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு மத்தாள மாதிரி தான். இந்தாண்ட போனாலும் அடி, இந்தாண்ட போனாலும் அடி அப்படிங்கிற மாதிரி. தினம் மழை இறங்கிருச்சிங்க. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஷூட் பண்ண முடியும்னு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது யானை இருந்ததுன்னா அப்படியே சைலண்ட்டாக அப்படி அசையாமல் நின்றுக்கும் கப்புன்னு. அடுத்த செகண்டே என்னை துரத்த ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நிறையா டைம் துரத்திருக்கு, ஓடிலாம் போயிருக்கேன். யானைகிட்ட தப்பிச்சு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அது கொஞ்சம் தூரம் துரத்தான் அப்புறம் ஓடி போயிடும். அந்தளவுக்குலாம் துரத்திக்கிட்டு வராது. இங்கேயும் சட்டன்னு சவுண்டு வருது. யானை பக்கமாக தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் அவர் இருந்த காட்டு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம சிவா மீடியா யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பாங்க. காட்டுக்குள்ளே போய் ஒரு பாறையில் வந்து வீடியோ எடுத்து வீரப்பன் அவர்கள் தங்கியிருந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் இருக்குது. சரி, அப்லோடு பண்ணிட்டாங்களே, நம்மளும் அதை வளைச்சி அப்லோடு பண்ணணுமாங்கிறது தான் நான் அதை அப்லோடு பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோ கேட்குறீங்களோ அதை நான் அப்லோடு பண்ணுறேன். உங்களுக்கு மழை இறங்கிருச்சு தெரியுதுங்களா? நம்மளும் ஒரு வீடியோ எடுக்க வந்தால் மழை வந்துருச்சு, நீ நனைஞ்சிட்டு தான் கீழே போகணுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு ஓடை. இந்த மாதிரி ஓடையில் தான் வந்து எல்லா விலங்கும் இறங்கி வருது. நம்ம டைம் மாறி வந்துட்டோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. மலை கிராமம்லாம் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு மேலே இப்படியே போனோம்னா எல்லா ஏரியாவுக்கும் போகலாம். செம்ம பிளேஸ் இல்லை? இந்த பாறையை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்குறதுக்கு நீங்கள் நேரில் வந்தாலும் கூட முடியாது. ஏன்னா உள்ளே போக முடியாது இல்லை நீங்கள். அதுக்காக இங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்க, ஆட்டு ஓரமாக விலங்கு ஒட்டி இந்த காடு ஒட்டி இருக்கிறவங்களாம் ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த காட்டை நம்பி தானே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எவ்வளோ பாறைகள் பாரு. இப்போ நம்ம வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா யானைங்க வர வழித்தடம் தான். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க வந்தேன். சரி, நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் கண்டிப்பாக நான் யானைக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமம் நிறையா இருக்கும். வீடு அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடாக இருக்கும். ஏன்னா தண்ணி பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? மலைக்குள்ளே இப்போ மழை பெய்யறதுனால தண்ணி இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஊஞ்ச மரம்னு சொல்லுவாங்கள்ல, யானைங்களுக்கு பிடிச்ச மரம் அது இதுதான். இந்த மரம் தான் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த மரத்தை கீழே உடச்சி விட்டு இந்த தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோலை உடச்சி பிச்சு திங்கும். இதுக்கு பிடிச்சமான ஒன்று மூங்கிலும் இதுவும் தான் அதிகம். நல்லா சாப்பிடுவோம். உங்களுக்கு அது சாப்பிட்ற அன்னைக்கு காமிக்கிறோம். ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கல,
இதே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக காமிச்சிருவேன். எப்போயாவது ஒரு டைம் தானே வரேன், அதனால் காமிக்க முடியவில்லை. ஓ, மழை வேறு வந்துருச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மரம். நம்ம சிவான ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், யானை வந்து பாலை தலையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு. அது ரேண்டமாக ஏதோ ஒரு டைமுக்கு சாப்பிட்டா தானே ஒழிஞ்சி, ஆனால் விருப்பப்பட்டு அதிகமாக அதே சாப்பிடாது. ஆனால் அந்த ஊஞ்சமாறு வந்து அதிகமாக உடச்சி சாப்பிட்றது தான் அதோடைய வேலையே. அம்மாடியோ, உள்ளே இருக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கருக்கு நம்ம உள்ளே இருக்கிறதே தெரியாது, பயங்கரமாக இருக்குது சுற்றியும் பார்க்கும்போது. லைட்டாக மழை தூறிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த தூரலில் தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த வழியாக மேலே போகலாம். முன்னாடி காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு அழிஞ்ச மரம் தெரியுங்களா? இதுக்கு பேர் தான் அழிஞ்சு, வெறும் முள்ளே இருக்கும். இது வந்து இறங்கு அழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏர் அழிஞ்சுன்னா இந்த முள்ளெல்லாம் மேல் பகுதியாக இருக்கும். இது ஏதோ பசியத்துக்கு மந்திரத்துக்கு இதெல்லாம் நம்ம கருங்காலி மரம் மாதிரி இதுலேயே வந்து செஞ்சு போடுவாங்க. ஏர் அழிஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செஞ்சு தருவாங்க. அது போட்டால் நல்லதும்பாங்க. அதிகமாக சவுண்டு போட்டு பேச முடியல, சாரி. ஏன்னு கேட்டால் நம்ம யானைங்க இருக்கிற பகுதிக்கு நெருங்கியிருக்கோம். இப்போ கல் பகுதியில் இருக்கோம். நம்ம அந்த கல் பகுதியிலேருந்து ஓட முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பாம்பு ஜாஸ்தி, மலைப்பாம்பு ஜாஸ்தி. ஓ, செம கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊஞ்ச மரம் ஜாஸ்தி. ஏன்னா அதுங்களுக்கு, இந்த யானைகளுக்கு அதுக்கு தான் வந்து விருப்பம் அதிகம். வீரப்பனுடைய கிராமத்துக்கு போகிறதுக்கு இதுதான் வழி நிறையா இருக்குது. நாலா பக்கமும் மலை. பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் இந்த வர ஆற்றை தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா பார்ட்ரு. அப்படிங்கும்போது ரொம்ப பக்கம் செங்கபாடி. என்னமோ சவுண்டு கேட்குதுங்க. மணியோ, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த சரிவில் உள்ள பூந்து யானை வந்ததுன்னா அதில் பூந்து அது பாட்டுக்கு போகும். மட்டன்னு ஒரு டைம் அப்படியே கீழே அப்படியே இதுலேயே பூந்து போயிடுச்சு. இந்த வாரத்தில் ஒகேனக்கல் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த லைனில் எவ்வளோ யானைங்க இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வாரம் ஃபுல்லுமே இந்த பக்கம்தான் முகாம் போட்டுட்ருக்கு. ஜாஸ்தி இந்த பக்கம் கரடி, சிறுத்தை இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நம்ம எப்படியும் மேலே போகலாம். நம்ம நிற்கிற பகுதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வனத்துக்குள்ளே இருக்கும். ஊஞ்ச மரம், மூங்கில் அதிகமாக இருக்குது இந்த லைனில். மூங்கில் வெட்ட வருவாங்க ஆட்கள். எப்போயாவது ஒரு டைம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மூங்கில் கூட, மூங்கில் கம்பு இதெல்லாம் வந்து இங்கே மலைக்குள்ளே தான் வெட்டிட்டு போவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா காட்டு பனி ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சந்தன மரம், அளவு கடந்த சந்தன மரம் இருந்துச்சு. கேட்டால்
வீரப்பன் பேரை வச்சு நிறைய பேர் வெட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் தான் வெட்டினாருன்னு. இதுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நடுமலையில் நிற்கிறேன். உங்களுக்கு மேலே என்ட்ரன்ஸில் போனால் தான் மேல் மலையிலேருந்து கீழே டாப் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே கிளியராக காட்ட முடியும். போக போக பார்த்தீங்கன்னா மலை இப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு மேலெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. உங்களுக்காக நான் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். என்னடா யானையவே காட்டலைங்கிறீங்களா? அதெல்லாம் வர டைமு தாங்க. வந்தால் பார்த்ததை நான் ஓடி போயிடுவேன். அப்படிங்கும்போது அதை எங்கேயா போய் நான் வீடியோ எடுப்பேன். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கீழே வந்து லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இன்னும் வந்து நிறைய வீடியோ இது மாதிரி உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.